ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.2ல தேர்டில் செகண்ட் சம் பார்க்கலாம். பாருங்க, இங்க எடுத்து எழுதுறேன். எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இதை எதால டிவைட் பண்ண சொல்றாங்க? எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யால டிவைட் பண்ண சொல்றாங்க. சிம்பிள். இங்க 3 எக்ஸ் இருக்கு, இங்க 2 எக்ஸ் இருக்கு. ஸோ 2 எக்ஸ், இந்த 3 எக்ஸ்ல 2 எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்க ஒரு ஒய் இருக்கு, இங்க 2 ஒய் இருக்கு. 2 ஒய்ல ஒரு ஒய் போயிடுச்சுன்னா ஒரு ஒய் தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஒய் தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதாப்பா? தேர்ட் சம் பார்க்கலாமா? இதுலயே அட்ட ஸ்ட்ரெச்சில் பார்த்துருவோம். இப்போ இது பாரு. ஸோ அப்போ 45 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் z to the power 4 whole divided by minus 15 எக்ஸ் ஒய் z. ஒரு எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா 2 எக்ஸ் இருக்கும். ஒரு ஒய் போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒய் தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஒரு z போயிடுச்சுன்னா 3 z இருக்கும். இது ரெண்டுத்தையும் 3 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம், 5 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம். சரியா? நான் 5 டேபிளை கேன்சல் பண்ணுறேன். 15 வந்து 3 டைம்ஸ், 45 வந்து 9 டைம்ஸ். 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ். மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதுங்க. 3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஜெட் கியூப். இங்கே கீழே மைனஸ் மட்டும்தான் இருக்கு, ஆமாவா? ஸோ அப்போ இந்த கீழே இருக்க மைனஸ் மேலே போகாதா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் மைனஸ் கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஸோ என்னோட ஆன்சர் என்ன? -3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஜெட் கியூப். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே, ஸோ அதுலேயே ஃபோர்த்து சம்மும் பார்த்துருவோமா? அப்படியே அதுவும் ஈஸி தான். இப்போ இது நல்லா கவனிக்கணும். ஃபோர்த் சம் 3xy ஸ்கொயர் டிவைடட் பை 9xy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் இருக்குல்லம்மா, இந்த ஸ்கொயரு 3xy இந்த மூணுத்துக்கும் பொதுக்கண்ணா. ஓகேவா? இப்போ இந்த ஸ்கொயர் இந்த உள்ளார 3க்கு ஃபர்ஸ்ட் கொண்டு போங்களேன். 3க்கு ஸ்கொயர் கொண்டு போனீங்கன்னா 3 3s are 9. எக்ஸுக்கு கொண்டு வாங்களேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளோதான். ஒய்க்கு கொண்டு போங்க. இதை மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த 9xyயால் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 9 9 கேன்சல். இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, மேலே 2 எக்ஸ் இருக்கு, போச்சுன்னா ஒரு எக்ஸ் போயிடும். ஸோ இங்கேயும் ஒய் ஒரு எக்ஸ். ஸோ மிச்சம் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ இவ்வளோதாங்க ஆன்சர். சரியா? இதோட ஆன்சர் என்னது? எக்ஸ் ஒய். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சம் புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.